செய்தியாளர் சந்திப்புல நீங்க வந்து பல்வேறு குற்றச்சாட்டுக்கு இதுவே அவங்களுக்கு பதில் சொல்லும் போது நீங்க இதை சொன்னதை அங்கேயே நேரடியாக சொல்லலாமே. இந்த நீங்க ஏங்க ஒரே நிமிஷம், நீங்க சொன்ன இந்த கருத்தை தான் நாங்க பதிவு வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணோம். பதிவு வைக்க விட மாட்டேங்கிறாங்களே, நடைபெற்ற சம்பவங்களே பதிவு வைக்க விட மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு எதை முந்தைய சம்பவத்தை எங்க கொண்டாட முடியும்? ஆக இந்த ஆட்சி பொறுப்பேற்றிலிருந்து நீ சொன்னீங்களா ஆம்ஸ்டாங் ஒரு கட்சியினுடைய தலைவர் அவரே படுகொலை செய்யப்படுறாங்க. அதுபோல காங்கிரஸ் மாவட்ட தலைவர் திருநெல்வேலியில் கண்டுபிடிக்க முடியல. இப்படி இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு பார்த்தீங்கன்னா கொலைப்பட்டியல் நீண்டு கொண்டே இருக்குது. இன்றைக்கு அரசியல் கட்சி தலைவருக்கும் பாதுகாப்பு இல்லை, இன்றைக்கு சிறுமி முதல் மூதாட்டி வரைக்கும் பாதிப்பு இல்லை, பாதுகாப்பு இல்லை. ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு. ஆமா, 100% திசை இருப்பு மூச்சு தான். இன்னைக்கு நாளைக்கு நடைபெறுகின்ற கூட்டம் என்ன? இந்த கூட்டத்தை இங்க கூட வேண்டாம், அந்த கட்சியுடைய தலைவர்களை அழைத்து டெல்லியில பேசி நீங்க நாடாளுமன்றத்தில் இந்த இந்தியா கூட்டத்தில் இருக்கின்ற கட்சி தலைவர்கள் எல்லாம் அங்க இருக்கின்ற நாடாளுமன்ற அங்க ஒரு அழுத்தம் கொடுத்தா அதுக்கு தீர்வு காண முடியும். அங்க ஒற்றுமை கிடையாதுங்க. இந்தியா கூட்டணி இவரு தான் சொல்லிட்டு இருக்காரு. யாரு? தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் தான் இந்தியா கூட்டணி சொல்லிட்டு இருக்காரு. அந்த இந்தியா கூட்டணியில் அங்கம் வைத்தவர்கள் அப்படியே ஒவ்வொருத்தரா வெளியே போயிட்டாங்க. டாஸ்மாக் முறைகேடு விவகாரத்தில் அரசியல் ஆதாயத்திற்காக தான் மத்திய அரசு அமலாக்கத்துறை மூலமா இது போன்ற நடவடிக்கை எடுத்திருக்குன்னு சொல்லி சட்டப்பேரவையிலேயே அமைச்சர் கருத்தை பதிவு. எப்படிங்க? ஏங்க ஏன் இவ்வளவு பதட்டப்படுற? அதாவது நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன், மாநில அரசாங்கம் இன்றைக்கு நெடுஞ்சாலைத்துறையின் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்க. நெடுஞ்சாலைத்துறையில் ஒப்பந்தம் விடுவது அதிகாரி தான், அமைச்சருக்கு சம்மதமே இல்லை. அப்படி இருக்கும்போது எங்கள் மீது வழக்கு பதிவு பண்ணி நீங்கள் நீதிமன்றம் வரைக்கும் நாங்கள் போனோம் இல்லையா? உங்கள் மீது சந்தேகப்பட்டு அந்த அமலாக்கத்துறை ஏற்கனவே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குது, எஃப்ஐஆர்லாம் போடப்பட்டிருக்குதா, எல்லாம் வந்து பத்திரிகை செய்தி தான். அந்த செய்தி அடிப்படையில் அமலாக்கத்துறை இன்றைக்கு டாஸ்மாக பல்வேறு அலுவலகத்தில் தலைமை அலுவலகம் முதல் பல்வேறு அலுவலகத்தில் சோதனை மேற்கொண்டாங்க. அதன் அடிப்படையில் பல மதுபான ஆலைகளில் போய் சோதனை நடத்துறாங்க. அங்கெல்லாம் நிறைய ஆதாரங்கள் கிடைத்துள்ளதாக பத்திரிகையில் செய்தி வந்திருக்குது. அதுக்கு ஏன் நீங்க அவ்வளவு பதட்டப்படுறீங்க? நீங்க தான் தப்பே செய்யலையே, தப்பு செய்யாதவங்க ஏன் இவ்வளவு பதட்டப்படுறீங்க? இவ்வளவு ஏன் பேட்டி கீட்டி கொடுத்துக்கிட்டு இன்றைக்கு குயமையான்னு கத்துறீங்க? வழக்கு பதிவு செய்யணும். அப்படியே வழக்கு பதிவு செஞ்சா தப்பு இருந்தா தானே பதிவு செய்ய முடியும், தப்பு இல்லைன்னா எப்படி பதிவு செய்ய முடியும்? அப்படி பதிவு செஞ்சா நீதிமன்றத்துக்கு போங்க, நிரபராதி வெளியில் வாங்க. எங்களுக்கு ஒரு நியாயம், உங்களுக்கு ஒரு நியாயமா? உங்களுடைய எவ்வளவு பேர் எங்களுடைய முன்னாள் அமைச்சர் மீது எவ்வளவு வழக்கு தொடர்ந்திருக்கிறீங்க? இதுல எந்த அடிப்படையில் தொடர்ந்தீங்க? வேண்டுமென்றே திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சிறுமைப்படுத்துவதற்காக ஒரு பொய்யான வழக்கை பதிவு செஞ்சிருக்கிறீங்க. ஆனா இன்றைக்கு அப்படிப்பட்ட நிலைமை இல்லை. ஒரு மத்திய ஒரு நிறுவன அமலாக்கத்துறை ஆதாரம் இல்லாமல் பதிவு செய்ய மாட்டாங்க. ஏன்னா அப்படி ஆதாரம் இல்லாமல் பதிவு செஞ்சா அவருக்கு பிரச்சனை வந்துடும். ஆகவே அந்த முழு விசாரணைகள் வெளியில் வந்த பிறகுதான் இவருடைய நிலை என்னன்னு தெரியும். ஏன்னா பல மாநிலத்தில் நடந்துகிட்டு இருக்குல்ல, பல மாநிலத்தில் இருக்கிறவங்களா எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரியும். அப்படி தமிழகத்திலும் விரைவாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது தான் நான் சொல்லுவேன். ஏன்னா முழு விவரம் தெரியல, அதனால வாய்ப்பு இருக்கின்ற காரணத்தினால பதறிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் லட்சம் பதறம் இல்லை. ஏங்க உங்க தொலைக்காட்சியிலேயே நிறைய காட்டினீங்க, உங்க தொலைக்காட்சியிலேயே வந்தது. பார் எடுத்திருக்கிறாங்க, பார் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, இல்லீகலா விற்குதுன்னு நீங்களே காட்டுறீங்க. இதை வச்சு தாங்க அவெல்லாம் வராங்க, இதை வச்சு தானே அமலாக்கத்துறை போய் உள்ள அந்த ஆதாரத்தெல்லாம் திரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி உங்களுடைய தொலைக்காட்சியில் வந்த அந்த செய்தி, பத்திரிகை வந்த செய்திலாம் பொய்யா? அமைச்சர் சொல்றது மட்டும் நேசமா? இது நாட்டு மக்களுக்கே தெரியுங்க. 10 ரூபா நபர்னா யாருன்னு தெரியும். ஒரு பாருங்க, நேற்றைய தினம் முந்தைய தினம் இந்த வலைதளத்தில் வருது. ஒருத்தர் போய் கடையில் பாட்டில் கேட்கிறார், 10 ரூபா கொடுத்துட்டு போய்யா, ஏன் அரசாங்கமே கொடுக்க வேண்டாம்? எங்க அரசாங்கம் கொடுக்க வேண்டாம்? அவர் பேரை சொல்லி, சில அதிகாரி பேரை சொல்லி, அவங்க சொல்லித்தான் நான் கேட்கிறேன், எங்க வேணா போய் சொல்லுங்கிறார். வந்ததே இல்லையா வலைதளத்தில்? மறைக்காக சொல்லுங்க. தொலைக்காட்சி என்பவர்கள் இல்லைன்னா மக்கள் உங்களை நம்ப மாட்டாங்க. ஒரு தொலைக்காட்சி வர செய்தியை நம்ப மாட்டாங்க. வலைதளங்கள் வந்த செய்தியை நான் வச்சு சொல்றேன். அப்படி பகிரங்கமா வந்த பிறகு அமலாக்கத்துறை விட்டு வைக்குமா? அரசுக்கு வருகின்ற வருவாய்
எங்க போகுதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அதை கண்டுபிடிக்கிற வேலையில் தான் ஈடுபட்டு இருக்காங்க. அதை முழுமையாக கண்டுபிடித்த பிறகு யாரெல்லாம் எங்கெங்க இருப்பார்கள் என்று எதிர்காலத்தில் தெரியும். நன்றி.